மறுபக்கம் பார்த்திங்கன்னா அதே மரத்தினுடைய புஷ்பங்கள் பூக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். அது ஒன்றும் செத்து போகாது, இந்த மரமும் செத்து போகாது, அது பாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆட்டுக்கு தீனி போட்டு அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு ரம்பத்தை எடுத்து அது காலை அருங்க கரன்னு டக்குன்னு அது சாப்பிட்றதை நிறுத்திட்டு இந்த பக்கம் திரும்பி கத்தும், தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கும். ஒரு பக்கம் தன்னுடைய உறுப்பை பறிகொடுத்து கொண்டே அதால் சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ ஒரு பக்கம் அதனுடைய கிளையவோ இலையோ பிடுங்கினால் அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் பார்த்தால் அந்த நீர் உறிஞ்சக்கூடிய வேலை ஒழுங்காக நடக்குது. காரணம் என்னென்னா அந்த வலி அதை அவ்வளோ தூரம் பாதிக்கிறது இல்லை. பகவானுடைய கருணை. வியானன் தாவரங்களுக்கு இன்ஆக்டிவ். ஆனால் அதுக்கும் உணர்வுகள் உண்டு. 5% 10%. இப்போ தூங்கு மூஞ்சி மரணம்னு சொல்லுவாங்க, அதை போய் தொட்டிங்கன்னா அந்த இலையெல்லாம் ஒன்றே சுருண்டுக்கும். அதெல்லாம் உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அளவு இல்லை. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, தாவர உணவிலே நீங்கள் ஜீவஹிம்சை கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காய்ந்த சருகுகளை சாப்பிடுவார்கள், பச்சை இலையை சாப்பிட்றதில்லை. பச்சை இலையில் உயிர் இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. அந்த 10% வேதனையை நம்ம ஏன் கொடுக்கணும் என்று அவங்களுக்கு நினைப்பு. ஆனால் மனிதர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் வியானன் ரொம்ப ஆக்டிவ். அதனால தான் நீங்கள் ஒரு கூல் ஃபோமில் பஞ்சு மத்தையில் படுக்கும்போது சுகமாக இருக்குன்றீங்க. முதுகு அரிக்குது, உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி சொரிஞ்சு விடுங்கிறீங்க, ரொம்ப சுகமாக இருக்குது. சாட்டையால் அடித்தா வலிக்குது, அப்போ அந்த சென்ஸ் அதிகமாக இருக்குது. இதை யார் செய்கிறான்னா வாயு பகவான் செய்கிறான். அதனால் இந்த தோலில் வியாதி ஏற்பட்டு உங்களுக்கு சொறி சிரங்கு மரத்து போதல் முதலிய வியாதிகள் ஏற்படுதுன்னா இந்த வாயு பகவான் அங்கே டல் ஆகலாம். அதுபோல் நீங்கள் பிராணாயாமம் செய்து வாயு பகவானை உள்ளே இழுத்து கொண்டால் அந்த தோல் வியாதி சரியாகும். அதனால் ஆயுர்வேத மருந்துகளில் உடம்பில் என்ன வியாதிங்கிறத பார்க்குற போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உடம்பில் இருக்குது. அதில் எது ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு பார்த்து அதை நிரப்பக்கூடிய இன்ன இலை, இன்ன பூ, இன்ன காய் எல்லாத்தையும் சேர்த்து லேகியமாக அரைச்சி கொடுத்தா சரியாக போயிடும் அப்படிங்களா. அப்படி பார்க்குற போது தோல் வியாதிகளுக்கு 100 வயசு ஆன வேப்ப மரத்து பட்டை இருக்கு இல்லையா, அந்த வேப்ப மரத்து பட்டையை எடுத்து வெயிலில் காய வச்சு உலர்த்தி சூர்ணமாக்கி அதை டெய்லி ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. ஏன்னா அந்த வியானனுக்கும் வேப்ப மரத்துக்கும் சம்மந்தம் உண்டு. இது பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் வேப்பம்பூவை சட்னியாக அரைப்பாங்க. கொஞ்சம் தீவிரமான வைத்தியவாதிகள் வேப்ப இலை கொழுந்து இருக்குல்ல, அதை பல்லு விளக்குறதுக்கு குச்சி பறிக்கிற போது கொஞ்சம் எடுத்து மென்று முழுங்கிடுவாங்க. வேப்பலை சட்னின்னு ஒன்று பண்ணி மகாத்மா காந்தி டெய்லி சாப்பிடுவாராம். அவர் நாள் சாப்பிட்டு வாந்தி வந்துருச்சு. அவருக்கு ஒரே கசப்பு. ஏதோ வைத்திய புஸ்தகத்தில் படிச்சிருக்காரு. அவருக்கு ஏதாவது இந்த கஷ்டமான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனாக அதை செஞ்சிடணுன்னு அவருக்கு ஒரு தீவிரம் உண்டு. அதனால் நாக்கில் படாமல் முழுங்கிடுவாங்க. ஒரு தடவை வினோபாபாவே அவருடைய ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அப்போ இவருக்கு சாப்பாட்டில் வேப்பலை சட்னி வச்சுருக்காரு, துவையல். இப்போ நமக்கு புதுசாக ஒரு கலரில் ஒரு பொருள் வச்சாலே அது என்னென்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை தானே, எடுத்து சாப்பிடணும். ஒன்று அவர் எடுத்து நாக்கில் வச்சுட்டு ஐயோ அப்பா என்ன கசக்குது, இது என்னது அப்படின்னா கண்டுபிடிக்குமே அப்படின்னா, வேப்பிலை மாதிரி கசக்குது அப்படின்னா வேப்பிலையே தான் அப்படின்னா, பாபுஜி என்ன நீங்கள் பண்ணுறீங்க, ஆட்டுப்பாலை குடினீங்க, மாட்டுப்பாலை குடிக்கிறத நிறுத்திட்டு ஏண்டான்னா கல்கத்தாவில் ஒரு இடத்துல பசுமாடு பூரா பாலையும் கறக்கணும்னு மிளகாயை அரைச்சி அந்த மடியில் அப்பி எரிச்சலை உண்டு பண்ணி அந்த பாலை ஒட்ட கறந்தாங்களா, அதை பார்த்துட்டு காந்தி இனிமேல் எனக்கு பசும்பால் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டாக்டர்கள்லாம் உடம்பு பலவீனமாகுதுன்னு சொல்லி ஆட்டுப்பாலாவது குடிங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆட்டுப்பால் குடிக்க ஆரம்பித்தார். எல்லாருக்கிட்டையும் ஆட்டுப்பால் குடிக்க சொன்னார். ஆட்டோடைய பாலை குடிக்க சொன்னீங்க பரவாயில்ல, ஆட்டோட தீனியை தின்னுங்கிறீங்க. இப்போ ஆடு வேப்பிலை திங்கும், நம்ம திங்க முடியுமா என்ன பாபுஜி அப்படின்னா, வரல திங்க முடியல, வினோபாபாவே வச்சுட்டு போயிட்டாரான். ஆனால் வேப்பிலை வியானன் என்ற அந்த பிராணனுக்கு மிக உகப்பானது. சரி, அடுத்தது அடுத்து 17வது ஸ்லோகம். கர்ணாவஸ்ய வினிர்பின்னௌ திஷ்ணியம் ஸ்வம்
விவிஷுர் திசா ஸ்ரோத்ரேணாம்சேன சப்தஸ்ய சித்தியும் ஏன பிரபத்தியதே. அடுத்து காதுகளை பற்றி வர்றார். காதுகளுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காதுகளுக்கு அதிதெய்வமாக பெருமாள் திக்தேவதைகளை அழைத்து நியமித்தார் அப்படிங்கிறார். திக்தேவதைகள்னு திக்கு பாலகர்கள். ஒருத்தன் சத்தமாக பேசினா அவனுடைய குரல் திக்குகளில் மோதி எதிரொலித்தன அப்படிம்பாங்க. அப்போ திக்தேவதைகளுக்கும் காதுகளுக்கும் சம்பந்தம் உண்டு. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, படுக்கும்போது கிழக்க தான் தலை வச்சு படுக்கணும், கிழக்க கால் நீட்டக்கூடாது. அதே மாதிரி மலஜலம் கழிக்கும்போது கிழக்கு நோக்கி செய்யக்கூடாது. வடக்கு தெற்கு திசைகளுக்கு என்று சில செயல்கள், ஷேவிங் பண்ணுறது, மலமூத்திராதிகளை மற்ற திசைகளுக்கு வச்சுக்கோங்க. கிழக்கு உத்தமமான திசை, அது இந்திரனுக்கு உரியது, சூரியனுக்கு உரியது, தெய்வங்களுக்கு உரியது, மங்களமான திசை. கிழக்கு நோக்கி கால் நீட்டி படுக்காதீங்க அப்படின்னு சொல்லு. படுத்தா என்ன அப்படின்னு சில பேர் வீம்புக்கு படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது முதல் பாதிப்பு உங்களுக்கு என்ன ஆகும்னா, திக்தேவதைகளுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். காது மந்தமாயிடும், உங்களுக்கு இயர் ப்ராப்ளம்ஸ் சீக்கிரமாக வரும். அதனால் ராத்திரி படுக்கும்போது சில பேர் வடக்க தலை வச்சு படுப்பாங்க. அது வடக்க தலை வச்சு படுக்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க. என்ன தப்பு அப்படின்னு கேட்டால், திக்தேவதைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ காது ஹியரிங் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது இந்த திசைகளை பற்றிய ஆச்சாரம், சதாச்சாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. தமிழில் நம்ம தேசிகர் ஆகார நியமம்னு ஒன்று எழுதியிருக்காரு. வடமொழியில் சதாச்சாரம் என்ற ஒரு நூலே இருக்குது. அது தமிழில் ஆச்சாரக்கோவை பெருவாயின் மொழியார் என்ற ஒரு சங்க புலவர் எழுதியிருக்கார். அது 12 வாரம் நடத்தினேன் பாண்டிச்சேரியில். அதில் இது முக்கியமாக சொல்கிறார். இந்த திசையில் தான் இந்த காரியம் செய்யலாம்னு சொன்னால் அதை மீறக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக சொல்கிறார். அப்படி திக் தேவதைகளை நீங்கள் அபச்சாரம் பண்ணினா உங்கள் காது அவிஞ்சு போகும். உங்களுக்கு அவியலை பூர்வ ஜென்ம புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் பிள்ளைக்கு அவிஞ்சு போயிடும். அவ்வளோதான். ஏன்னா 2வது தலைமுறை பாதிக்கும் இல்லையா? நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அடுத்து உங்கள் பிள்ளைகள் தான் பாதிக்கும். சேர்த்து வச்ச புண்ணியம் தான் சந்ததியை காக்க முடியும்னு ஒரு சினிமாவில் பாடினேன். அதான் நம்ம சந்ததி பாதிக்கப்படும். இது அடுத்த ஸ்லோகம். இதுக்கு அடுத்தபடியாக அடுத்தது 18. துவச்சம் அஸ்ய வினிர்பின்னாம் விவிஷுர் திஷ்ணியமோஷதீஹி அம்சேன ரோமபிஹி கண்டும் யைசௌ பிரதிபத்தியதே. இது அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண் குறியை பற்றி, பிறப்பு உறுப்பை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் அது என்ன சொல்லுதுன்னா, தோலிலே இருக்கக்கூடிய ரோமங்கள், முடிகள், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு அவர் ஒதுக்குறாராம். இது என்ன தெய்வங்கள் என்றால் மூலிகைகளுக்குரிய தெய்வங்கள். மூலிகைகளுக்குரிய தெய்வங்கள் யாருன்னா சந்திரன் தான் அதுக்கு ராஜா. சந்திரனுக்கு ஓஷதி ராஜான்னு பேர். நீங்கள் லேகியம் செய்கிறதா இருந்தால் மூலிகைகள் பிடுங்க போகிற போது அதை அமாவாசை அன்னைக்கு போகலாமா, பௌர்ணமி அன்னைக்கு போகலாமா, அஷ்டமிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு மஞ்சள் கட்டி, காப்பு கட்டி, பூஜை பண்ணி அதை எடுக்கணும். மூலிகைங்கிறதெல்லாம் தெய்வம். மூலிகைங்கிற பேர் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, தாவரங்களுக்கு முழு ஆற்றலும் சக்தியும் மூலத்தில் இருக்கிறது. மூலம்னா வேறு. எந்த தாவரத்துலேயுமே அதிகபட்ச ஆற்றல், அந்த குணம் அதனுடைய வேரில் தான் இருக்கும். சாதாரணமாக மஞ்சக்காமால் வந்தால் கீழாநெல்லி இலையை அரைச்சி கொடுக்க சொல்லுவாங்க. அது கட்டுப்படலைன்னா கீழாநெல்லி வேரை அரைச்சி கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ மூலத்திலே வேரிலே ஆற்றல் உள்ளது மூலிகை. இந்த மூலிகைகளை வளர்ப்பவன் யார் அப்படின்னா சந்திரன். அதனால் சந்திரனுக்கும் இந்த உடம்பில் இருக்கிற ரோமங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த உடம்பில் இருக்கிற ரோமங்கள் என்ன வேலை செய்யுது? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரின்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. அடுத்து செபேஷியஸ் கிளான்ஸ்ன்னு சொல்லி அதில் எண்ணெய் துவாரங்கள் இருக்குது. ஸ்வெட் கிளான்ஸ்ன்னு சொல்லி வியர்வை துவாரங்கள் இருக்குது.
இந்த வியர்வை துவாரங்கள் மூலமாக வியர்வை வெளியேற்றப்பட்டு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் மூலமாக எண்ணெய் வெளியே சுரந்து தோல் மினுமினுப்பாக இருக்கிறது. இப்போ யானைக்கு வியர்வை துவாரங்கள் இல்லை, அதனால தான் அது எப்போ பார்த்தாலும் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். யானை ஏன் காதை ஆட்டுதுன்னு சொன்னால், உடல் உஷ்ணத்தை வெளியேற்றுவதற்கு வியர்வை துவாரங்கள் இல்லாததுனாலே காதுகள் மூலமாக அது உஷ்ணத்தை வெளியேற்றிக் கொள்கிறது. அதனால் இந்த யானை காது ஆட்டுறதுக்கு கஜகர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜகர்ணம்னா, கஜம் என்றால் யானை, கர்ணம் என்றால் காது. சில பேர் சொல்லுவாங்க, என் பையனுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கலான்னு கஜகர்ணம் போட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. அவங்கள போய் எங்கள் கஜகர்ணம்னா என்னங்க அப்படின்னா, அப்படி யோசனை பண்ணிவிட்டு யானை குட்டிக்கர்ணம் போடுறதும்பாங்க. ஏன்னா கர்ணம்னோடனே அவங்க குட்டிக்கர்ணத்தை தான் நினைக்கிறாங்க. யானை என்னமா பெரிய சைஸு, அந்த யானை குட்டிக்கர்ணம் போட்டால் எப்படி இருக்கும், அது தர்பூஸ் மாதிரி தெரிச்சு போயிடும். அதனால் முடியாத காரியத்தை யானை செய்வது போலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. உண்மை என்னவென்றால், யானை காதை ஆட்டுவது போல் மனுஷனால் ஆட்ட முடியாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்றைக்கி ராத்திரி வீட்டில் போய் கண்ணாடிக்கு முன்னால் நின்று காதை ஆட்டி பாருங்கள். கையால் தொடக்கூடாது, இப்படி ஆட்டக்கூடாது, சும்மா அப்படி ஆட்டணும். மூஞ்சி மட்டும் போயிட்டு வருமே தவிர காது போகாது. அப்போது காதை ஆட்டுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அதனால் யானை காதாட்டுவது போலே நான் ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை செய்து பார்த்தேன், நடக்கவில்லைங்கிறதுக்காக கஜகர்ணம்னு சொல்லுவோம். கர்ணம்னாலே காது தான். இப்போது இந்த ரோமங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், உடம்புக்கு காற்றிலிருந்து வெயிலிலிருந்து வைட்டமின்களை ஏற்றுக்கொள்வது. டி விட்டமின் வெயில் இருக்குது, காற்றில் பிராணம் இருக்குது, அதை உறிஞ்சுது. இந்த நம்ம நாட்டில் ஆயில் பாத்னு ஒன்று வச்சுருந்தாங்க. சனிக்கிழமை சனி நீராடுன்னு சொல்லி எண்ணெய் ஸ்நானம் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் ஸ்நானத்தை பற்றி அலோபதி மருத்துவர்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். என்னென்னா, தோள்களில் ஓட்டை இல்லை, எண்ணெய் உள்ளே போகலை, நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பிடிச்ச கேடு, எண்ணெயும் வேஸ்ட் பண்ணுறீங்க, டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, சீக்காயும் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையில் இந்த எண்ணெய் தடவுவதனாலே எண்ணெயினுடைய நுட்பமான சக்தி தோல் வழியே உள்ளே போகுதுன்னா, அது எப்படின்னா, அந்த காலத்து புஸ்தகங்களில் பார்க்கலாம். ஒரு முனிவர் ரொம்ப நாள் உண்ணாவிரதம் இருந்து அதனால் அவர் மயக்கமடைந்து விட்டால், அந்த மயக்கத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு சோத்து கஞ்சி, வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வடித்த கஞ்சியை தோலில் முதல்ல தடவுவாங்க, தலையிலிருந்து கால் வரை. அப்போ அந்த வடித்த கஞ்சியினுடைய நுட்பமான உணவு சக்தியை இந்த தோல் ரோமங்கள் எடுத்துக்கொள்ளும். அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர்ஸ் இல்லைம்பாங்க. இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அயோடெக்ஸ் தடவைனா எப்படி நமக்கு சுளுக்கு நிற்கிது. இப்போ அவங்களே சுளுக்குக்குன்னு ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஆயின்மெண்ட்டை தடவுனீங்கன்னா சுளுக்கு சரியாக போயிடணும். அது எப்படி தோலில் ஓட்டை இல்லைன்னு சொல்கிறீங்க, மேலே தடவுற ஆயின்மெண்ட் எப்படி உள்ளே போகுதுன்னா, அதனுடைய நுட்பமான ஒரு ஆவி போன்ற ஒரு சக்தி உள்ளே போய் வேலை செய்யுது. அதனால் இந்த தோலிலே வெயிலிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்கிறது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது வெயில் படுறாப்பில் இருங்க அப்படின்ற. சில பேர் வெயிலே படாமல் நிழலில் இருப்பாங்க, வெயிலே படாது, அது ஒரு பெரிய எலும்பு வியாதிக்கு காரணமாயிடும். அந்த 10 நிமிஷம் வெயிலில் அது சக்தியை உறிஞ்சிக்குது. முனிவர்களில் பல பேர் வெயிலிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் காற்றிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி தான் அவர்கள் பலிஷ்டர்களாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக அவர் பிறப்பு உறுப்பை பற்றி சொல்லுகிறார். அடுத்த பகுதியிலே எப்படி வருது அப்படின்னா, மேற்றம் தஸ்ய வினிர்பின்னம் ஸ்வதிஷ்ணியம் க உபாவிஷத்து ரேதசாம்சேன ஏனசாவானந்தம் பிரதிபத்தியதே. இது 19வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகத்திலே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தன்னைப்போல் இன்னொரு ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய பிறப்பு உறுப்புகளை சிருஷ்டி பண்ணுவதற்கு பகவான் என்ன பண்ணான்னா, பிரம்மாவை கூப்பிட்டு நீ தான் அதுக்கு பொறுப்புட்டான், நீ தான் பிரஜாபதி. பிரஜாபதினா பிரஜைகளை உற்பத்தி செய்கிறவன், நீ தான் அதுக்கு இன்சார்ஜின்னு சொல்லி பிரம்மா கிட்ட பிறப்பு உறுப்புகளை அவர் ஆவிர்பவிக்க சொன்னார். இப்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் நடத்திட்டு இருந்தேன். அதில் ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சங்கரர் ஒரு அர்த்தம் சொல்கிறாரு, மத்வர் ஒரு அர்த்தம் சொல்கிறாரு, பராசரப்பட்டர் ஒன்று சொல்கிறாரு. அதெல்லாம் விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொல்லும்போது இன்ன நாமாவுக்கு இன்ன பலன் உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்.